ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். ஒவ்வொரு நாளும் நெட் செட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக எம்சிக்யூ அப்படிங்கிற கான்செப்டில் 10லேருந்து 15 ஒன் வேர்ட்ஸ் வரை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எம்சிக்யூ நம்பர் 5. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ட்ரைஸ்டஸ் ட்ராபிக்யூஸ் இட் இஸ் அ மெமோயர். மெமோயரோட இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி. இது யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாட் லெவிஸ்ட்ராஸ். கிளாட் லெவிஸ்ட்ராஸுங்கிறவர் ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர். இந்த ஒர்க்கு எழுதினப்போ ஃப்ரெஞ்சில் தான் எழுதியிருக்காங்க. இதோட இங்கிலீஷ் டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட் டாபிக்ஸ். இட் வாஸ் ரிட்டன் இன் 1955. கிளாட் லெவிஸ்ட்ராஸ் பேசிக்காக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அண்டு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். நெக்ஸ்ட், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த ஒர்க்? ஸ்கூனர் ஸ்லேவ் ஷிப், அமிதவ் கோஷ். அமிதவ் கோஷோட முக்கியமான ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இபிஸ் ட்ரிலஜி. அதில் ட்ரிலஜினாவே 3 ஒர்க் இருக்கும். இதில் இபிஸ் ட்ரிலஜியில் இருக்க 3 நாவல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சி ஆஃப் பாப்பிஸ், 2வது ரிவர் ஆஃப் ஸ்மோக், 3வது ஃப்ளட் ஆஃப் ஃபயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஆர்டிகுலேட்டட் த டேர்ம் ஆண்ட்ரோகைனஸ் மைண்ட்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ஜீனியா வுல்ஃப். இந்த டேர்ம் ஆண்ட்ரோகைனஸ் அப்படிங்கிறத எந்த ஒர்க்கில் இவங்க காயின் பண்ணியிருக்காங்க ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன். இட் இஸ் அன் எஸ்ஸே பப்ளிஷ்ட் இன் 1929. த எஸ்ஸே வாஸ் டிவைடட் இன்டு 6 சாப்டர்ஸ். ஓகே, ஆண்ட்ரோகைனஸ் மைண்டுனா என்னங்க? இட் இஸ் நத்திங் பட் இட் இன்டகிரேட்ஸ் போத் மேஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் குவாலிட்டிஸ். ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட ஆணோட குணாதிசயமும் பெண்ணோட குணாதிசயமும் இருந்துச்சுன்னா ஆண்ட்ரோகைனஸ் மைண்டுன்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி பார்ட்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கிளாசிக்கல் ட்ராமட்டாலஜி? ஆன்சர் இஸ் 6 பார்ட்ஸ். என்னென்னு பாருங்கள். எக்ஸ்பொசிஷன், ரைசிங் ஆக்ஷன், கிளைமேக்ஸ், ஃபாலிங் ஆக்ஷன், ரெசல்யூஷன் ஆர் டினவுன்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த ஒர்க்? த கிரிட்டிக் அஸ் ஹோஸ்ட். த ஆன்சர் இஸ் ஜே ஹில்லிஸ் மில்லர். இந்த ஒர்க்கு த கிரிட்டிக் அஸ் ஹோஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1977. இட் இஸ் அன் எஸ்ஸே. ஹில்லிஸ் மில்லர் யாருன்னா ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட். இந்த ஒர்க்கு கிரிட்டிக் அஸ் ஹோஸ்ட் எதை டிஸ்கஸ் பண்ணுதுன்னா இட் வாஸ் ரிட்டன் அஸ் அ ரெஸ்பான்ஸ் டு எம்ஹெச் ஏப்ரஹாம்ஸோட கிரிட்டிக் ஆஃப் டீகன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் ஒர்க்கு பில்டிங் டுவெல்லிங் திங்கிங். இட் இஸ் அன் எஸ்ஸே ரிட்டன் பை மார்டின் ஹெய்டிகர். மார்டின் ஹெய்டிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஃபிலாசபர். இந்த ஒர்க்கு பில்டிங் டுவெல்லிங் அண்ட் திங்கிங் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1954. நெக்ஸ்ட் ஒர்க்கு, ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த ஒர்க்? கிரிட்டிசிசம் இன் த வில்டர்னஸ், த ஸ்டோரி ஆஃப் லிட்ரேச்சர் டுடே. எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1980. ஆத்தர் யாருன்னா ஜெஃப்ரி ஹார்ட்மேன். அடுத்த கொஸ்டின், பொய்ட்ரி அண்ட் ரெப்ரெஷன். இட் இஸ் அ செமினல் ஒர்க் ரிட்டன் பை ஹெரால்டு ப்ளூம். 1976 இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. பொய்ட்ரி அண்ட் ரெப்ரெஷன் அப்படிங்கிற ஒர்க் எதை டிஸ்கஸ் பண்ணுதுன்னா இட் இஸ் அ ரிவைஸ்டு ஃப்ராய்டியன் தியரி ஆஃப் ரெப்ரெஷன் டு லிட்ரரி இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஹவு த poets were struggled. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த டெக்ஸ்ட்? டெலிவிஷன், அ சேலஞ்ச் டு த சைக்கோ அனாலிட்டிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்வஸ் லெகான். 1990 இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சொல்லக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெட் அண்ட் செட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின், கேட்கக்கூடிய கொஸ்டினும் கூட. இன்டர்பிரேட்டிவ் கம்யூனிட்டிஸ், இது ஒரு கான்செப்ட் ஆர் டேர்ம்னு சொல்லலாம். இது யாரோட அசோசியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எந்த தியரியோட அசோசியேட் ஆகுதுன்னா ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. த டேர்ம் இன்டர்பிரேட்டிவ் கம்யூனிட்டி ஆர் அ கான்செப்ட் அசோசியேட்டட் வித் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. இந்த டேர்மை யார் பாப்புலரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டான்லே ஃபிஷ். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெட் எக்ஸாம் அண்ட் செட் எக்ஸாமில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.